மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம். மழை தொடங்கும் சூழலில் 2 நிமிடத்தில் நிறைவு செய்து நம்முடைய கழகத்தினுடைய அமைப்பு செயலுடைய உரையை நாம் அனைவரும் இணைந்து கேட்பதற்கான அந்த வழியை விட்டு உள்ளபடியே நான் அமைப்பு செயலகத்திலே பேசுகின்ற பொழுது சொன்னேன், அந்த முழுக்க இது கழகத்தினர் ஏற்பாடு செய்த கூட்டம் அல்ல, மாணவரணி நிர்வாகிகள் ஏற்பாடு செய்த கூட்டம். முழுமையாக இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகளை விட மாணவர்கள் இளைஞர்கள் அதிகமாக கலந்து கொள்ள வேண்டும், அதிகமாக அல்ல முழுமையாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அவரிடத்திலே பேசி அதற்கான ஏற்பாடுகளை செய்து அந்த வகையில் இந்த வீர வணக்க நாள் கூட்டத்திலே பங்கெடுத்திருக்கின்ற அத்துணை சகோதரர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகை இருந்த உங்கள் அனைவருக்கும் மாணவரணியின் சார்பாகவும் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் அன்பு கலந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க நாள் கூட்டத்தின் மூலமாக நம் அனைவர் சார்பாகவும் தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக தன் உயிர் நீத்த தியாகிகளுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக வீர வணக்கத்தை செலுத்தி, இந்த கூட்டத்தின் வாயிலாக நம்முடைய கரூர் மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய, குறிப்பாக ஐயம்பாளையத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஆசிரியர் திரு வீரப்பன் அவர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவோடு விரைவில் நம்முடைய கரூர் மாவட்டத்தில் திருவுருவ சிலை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற உறுதியை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு, தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக உயிர் நீத்த தியாகிகளுக்கான வீர வணக்க நாள் கூட்டத்தில் 2 கருத்துக்களை வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் செம்மொழி மாநாட்டை நடத்தி தமிழையும், தமிழ் மக்களையும், தமிழுக்கான திட்டங்களையும் கொண்டு வந்து சேர்த்தார்கள். அவர் வழியில் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் இன்று உலகமே உயர்ந்து பார்க்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டை ஒரு தமிழர் ஆளுகின்றார், வடக்கிலிருந்து யார் வந்து படையெடுத்தாலும் தெற்கே அவரால் வெல்ல முடியாது, தமிழ்நாட்டை வெல்லக்கூடிய ஒரே தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி என்பதை ஒவ்வொரு தேர்தலிலும் நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள். அந்த வகையில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது நாம் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 தொகுதிகளிலும் மீண்டும் உதயசூரியன் வெற்றி பெற்றது என்ற சரித்திர சாதனையை உருவாக்கி நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சருடைய கரங்களிலே வெற்றிக்கனியை சமர்ப்பிக்க இந்த வீர வணக்க நாள் கூட்டத்தின் மூலமாக உறுதி எடுத்து கொள்ள வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு, 234 தொகுதிகளிலும் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை நம்முடைய கழக தலைவர் அறிவிக்கின்ற வேட்பாளர்கள் மகத்தான வெற்றி பெற்றார்கள். அதில் கரூர் மாவட்டம் 100% வெற்றி பெற்றது. நம்முடைய அனைத்து வாக்குச்சாவடிகளிலும், அவரவர் சார்ந்த வாக்குச்சாவடிகளிலும் அதிகமான வாக்குகளை உதயசூரியனுக்கு பெற்றுக் கொடுத்தோம் என்ற பெருமையை உருவாக்கிட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த 4.5 ஆண்டுகளில் நம்முடைய மாவட்டத்திற்கு 4500 கோடி அளவிற்கான வளர்ச்சி திட்டத்திற்கான நிதிகளை மாண்புமிகு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். புதிய பேருந்து நிலையம், ஒரு அரசு வேளாண்மை கல்லூரி, ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, புதிய மேம்பாலங்கள், சாலைகள், அதே போல சிப்காட் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் கரூர் மாவட்டத்திற்கு வழங்கியிருக்கின்றார்கள். இதுவரை சுதந்திரம் பெற்ற காலம் முதல் இந்த 5 ஆண்டுகளில் வழங்கிய திட்டங்களைப் போல எப்பொழுதும் நம் கரூர் மாவட்டம் வளர்ச்சி அடைந்ததில்லை. அந்த அளவிற்கு நம்முடைய மக்களை மாண்புமிகு முதலமைச்சர்கள் காத்து அதற்கான திட்டங்களை தந்திருக்கின்றார்கள். எனவே மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கு நாம் செலுத்துகின்ற நன்றியாக 2026 கரூரில் 4 தொகுதிகளும் உதயசூரியன் வெற்றி என்ற செய்தியை கொண்டு சேர்க்கின்ற வகையில் நாம் வரக்கூடிய தேர்தலிலே களப்பணி ஆற்றிட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்திலே அழைத்தவுடன் இன்முகத்தோடு வருகை தந்து நம்முடைய கரூருக்கு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அண்ணன் திரு RS பாரதி அவர்களை சிறப்புரை ஆற்றுமாறு நம் அனைவர் சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.